ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 2 வாரம் முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். அதாவது தென்னை மரத்துக்கு உள்ளாடி கரிசையாகி இன்ஃபெக்ஷன் ஆனனால மேல கொண்டைய அப்படியே வெட்டி விட்டுட்டோம். அதுல நிறைய பேர் சந்தேகம் காத்திருந்தாங்க, இந்த மாதிரி தென்னை மரம் கொண்டைய வெட்டி விட்டாச்சுன்னா திரும்ப தழைக்குமா, அது வந்துருமா, நாசம் ஆயிராதா அப்படிங்கிற மாதிரி. அதான் இந்த மரம் தான் அன்னைக்கு தான் வெட்டினா. பாத்தீங்கன்னா இந்த மரம் தான் 2 வாரம் பக்கத்துல ஆச்சு. இதுல வச்சு வெட்டினா எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்க. நாம வெட்டி விட்டனால சரி ஆயிட்டு. இல்ல நம்ம வெட்டாம விட்டிருந்தோம்னா பாத்தீங்கன்னா உள்ளாடி இருந்து இன்ஃபெக்ஷன் ஆகி மொத்தமாவே குருந்து அழுகி நாசம் ஆயிருக்கும். அது முக்கியமா பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம வெட்டி விட்டா மட்டும் போதாது. பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் கொடுக்கணும். ஏன்னாதான் மறுபடியும் அது தழைக்கும். அண்ட் முக்கியமா இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம மேல கொண்டே வெட்டுறோங்கிற பேர்ல எல்லா மட்டையும் வெட்டிடக்கூடாது. அந்த மட்டை எல்லாம் தென்னை மர வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நாங்க சைட்ல மட்டையை விட்டுட்டு மேல எவ்வளவு வெட்டணுமோ அவ்வளவுதான் வெட்டி இருக்கோம். வெட்டி விட்டாச்சுன்னா மறுபடியும் நல்லா தழைச்சாச்சு. இது 2 வாரம் ஆனது. இதே மாதிரி வேற 2, 3 தென்னை மரத்துக்கு வாங்க காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா அடுத்த தென்னை மரம். இது ஒரு 3 வாரத்துக்கு மேல ஆச்சு. இது ரொம்ப பாதிச்சுட்டு வண்டு ஏறி உள்ளாடி இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப பாதிச்சு அடியில வர போச்சு. வெட்டி வெட்டி பார்த்தோம், ரொம்ப வெட்ட வேண்டியது இருந்து. இந்த மரத்துலயுமே அப்படிதான் சைடு மட்டைகளை விட்டுட்டு மட்டும் வெட்டினோம். 3 வாரத்துக்கு மேல ஆகுது. இவ்வளவு தூரம் வளர்ந்தாச்சு. அடுத்ததான் இந்த தென்னை மரம் பாத்தீங்கன்னா 4 வாரம் ஆச்சு. 1 மாசம் பக்கத்துல ஆச்சு. அதே மாதிரிதான் வெட்டி விட்டோம். எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. அடுத்த இதை பாருங்க. இந்த தென்னம்பிள்ளைய பாருங்க. இது 2 மாசம் பக்கத்துல ஆச்சு வெட்டி. இது நல்லா வளர்ந்தாச்சு. இலையெல்லாம் போய் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. அதனால இந்த மாதிரி மேல கொண்டே வெட்டினால ஒண்ணும் இல்லை. நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சு விட்டோம்னா மறுபடியும் தென்னம்பிள்ளை தழைச்சிரும்.